E20 அப்படிங்கிற பெட்ரோலில் 20% எத்தனால கலக்கிறதை எதிர்த்து இன்னைக்கு வட மாநிலங்கள் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த E20யை பற்றி ஒரு ஏபிபி நாடு டிவியில் கேள்வி கேட்கும்போது அமைச்சர் நிதின் கட்காரி பாதியிலேயே எழுந்து ஓடி இருக்கிறார். இப்படி இந்த E20 அப்படிங்கிற இந்த எத்தனால் 20ல் என்ன சிக்கல் இருக்குது இந்த திட்டத்தில், ஏன் நிதின் கட்காரி எழுந்து ஓடுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி விரிவாக பார்க்கலாம். முதல்ல நிதின் கட்காரி ஏன் ஓட வேண்டிய சூழல் வந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த E20 அப்படிங்கிற திட்டத்துக்கு ஒரு பெரிய அம்பாசிடர் மாதிரி இதை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இதுக்காக ஒர்க் பண்ணதில் நிதின் கட்காரி முக்கியமானவராக இருந்தார். இந்தியா E20 மாறப்போகிறது அப்படிங்கிற திட்டத்தை அறிவித்ததுலேருந்து நிதின் கட்காரியினுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த திட்டத்தின் பயனாக இன்னொரு விஷயம் முக்கியமானது நடந்தது. அது என்ன அப்படின்னா, நிதின் கட்காரிக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தோம்னா நிக்கில் கட்காரின்னு ஒருத்தர், சாரங் கட்காரின்னு ஒருத்தர். இவங்க 2 பேருமே பார்த்தோம்னா எத்தனால் தயாரிக்கிற கம்பெனி வச்சுருக்கிறாங்க. சியான் அக்ரோ அப்படின்னு ஒரு கம்பெனி, மனாஸ் அக்ரோ அப்படின்னு இன்னொரு கம்பெனி. இந்த E20யை அறிவித்த பிறகு இந்த சியான் அக்ரோ கம்பெனியினுடைய ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்களா, நிதின் கட்கரி பையனுடைய நிறுவனத்தின் ப்ராஃபிட், இது 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வெறும் 5 கோடியாக இருந்தது. 5 வருஷத்துக்கு பிறகு E20 அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது 225 கோடியாக அதிகரிச்சிருக்குது. கிட்டத்தட்ட 4500% அதிகம் E20க்கு பிறகு. அதே மாதிரி கடந்த ஒரு குவார்ட்டர் அப்படிங்கிறது அதனுடைய ரெவன்யூ அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த கம்பெனிக்கு 17 கோடியாக இருந்தது. இப்போ E20க்கு பிறகு ஒரு காலாண்டு ரெவன்யூ அப்படிங்கிறது 510 கோடியாக அதிகரிச்சிருக்குது. இதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத இன்க்ரீஸ் ஒரு கம்பெனிக்கு. எல்லாருமே திகைச்சு போய் நின்னாங்க. எப்படி ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் இத்தனை மடங்கு அப்படியே அடிக்குது ஸ்பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா இந்த பக்கம் E20யினுடைய அறிமுகம். அப்போது அவருடைய சொந்த மகன்களின் நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கும் நிதின் கட்காரி E20யை ப்ரமோட் பண்ணதுக்கும் இடையில் ஒரு முக்கியமான கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு நார்த் இந்தியா முழுக்க இந்த விவாதம் பெரிதாக ஆனதன் விளைவு அந்த கேள்வி நிதின் கட்கரியிடம் இந்த இன்டர்வியூவில் திருப்பி எழுப்பப்படுது. நிதின் கட்கரி ஒரு கட்டத்தில் பதில் சொல்லாமல் எழுந்து ஓடுறார். நான் வேணா என்னுடைய கணக்கை நான் செபிகிட்ட சப்மிட் பண்ணிக்கிறேன், அங்கே பண்ணிக்கிறேன், இங்கே பண்ணிக்கிறேன், இதை கேட்டதுக்கு உங்கள் மேலேயே நான் வழக்கு போடுவேன், டிஃபமேஷன் போடுவேன்னு அந்த கேள்வி கேட்கிற நிருபரையே மிரட்டிட்டு அவர் எந்திரிச்சிட்டு போகிறார். சரி, E20யால் நிதின் கட்கரியினுடைய ஃபேமிலி பயனடைந்தது, அது ஒரு ஸ்கேம் அப்படிங்கிற விவாதம்லாம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இப்போது E20யினால் உண்மையிலேயே இந்தியாவில் மக்களுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கிறது, மக்கள் அதனால் பயனடைந்திருக்கிறாங்களா அல்லது பாதிப்பை சந்திச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல E20 அப்படின்னா என்ன அப்படிங்கிற சிம்பிள் டெஃபினேஷன்லேருந்து போயிடலாம். E20னா என்னென்னா, நம்ம வாங்குகிற பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கிறது. இப்போ 1 லிட்ரு பெட்ரோல் நம்ம போய் பெட்ரோல் பங்கில் போடுறோம்னா அதில் 200 ml எத்தனால் இருக்கும், 800 ml தான் பெட்ரோல் இருக்கும். இதே நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு பெட்ரோல் பங்கில் போட்டிருந்தோம்னா 100% பெட்ரோல் தான் இருக்கும் 1 லிட்டரில். ஆனால் இன்றைக்கி நம்ம பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட்டோம்னா அதில் 800 ml மட்டும்தான் பெட்ரோல் இருக்கும் 1 லிட்டரில், 200 ml எத்தனால் கலந்துருக்கும். ஏன் இந்த எத்தனாலை கலக்கிறாங்க? இந்த எத்தனால் கலக்கிறது இப்போது மோடி தான் ஆரம்பித்தாரான்னு கேட்டோம்னா, எத்தனால் கலக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவில் 2003லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 2003ல் 0.3% அப்படிங்கிறது பெட்ரோலில் கலக்கப்பட்டுச்சு. அது 2013ல் பார்த்தோம்னா 1.5%ஆக ஆக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு மோடி வந்த பிறகு 2022ல் இது 10%ஆக அதிகரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, 2030ல் நாங்கள் 20% அப்படிங்கிறத கலந்துருவோம், அதை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அறிவித்தாங்க. ஆனால் 2025லேயே அவசரமாக E20 அப்படிங்கிறத நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஏன் நீங்கள் இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நிதின் கட்கரியினுடைய மகன்களினுடைய கம்பெனியினுடைய வளர்ச்சியை நம்ம ஒப்பிட்டு பார்த்து இது ஒரு ஸ்கேமா அப்படிங்கிற விவாதத்தை நடத்த வேண்டிய தேவை எழுகுது. சரி, எத்தனால் ஏன் 0.3, 1.5, 10, 20ன்னு ஏன் கலக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்படின்னு அரசாங்கம் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஆயில் தேவைக்கு பெரும்பாலும் இறக்குமதியை நம்பி தான் இருக்குது. இப்போ கூட நம்ம போர் நடந்தப்போ, ஈரான் US போர் நடக்கிறப்ப
இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டப்போ இந்தியாவில் பெட்ரோல் தட்டுப்பாடு டீசல் தட்டுப்பாடு ஏற்படலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் வந்தது. ஏன் அப்படின்னா பெரும்பாலும் அந்த வழியாகத்தான் இந்தியாவுக்கு தேவையான எண்ணெய் அப்படிங்கிறது வருது. அப்போ இறக்குமதியை நம்பி மட்டுமே இந்தியாவினுடைய எண்ணெய் தேவை அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம லோக்கல் நீடை வச்சு பெட்ரோலினுடைய தேவையை குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, எதுக்கு வெறும் பெட்ரோலையே போடணும், அதில் கொஞ்சம் எத்தனாலை கலந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த எத்தனால் கலக்கிற நடைமுறை. அப்போ இதில் இது மட்டும்தான் பெனிஃபிட்டான்னு கேட்டால் இன்னொரு பெனிஃபிட் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த எத்தனாலை கலக்கிறதுனால பெட்ரோல்லேருந்து வரக்கூடிய இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த புகையினால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது இல்லை, எத்தனால்னால எந்த பாதிப்பும் கிடையாது. அப்போ பெட்ரோலில் எத்தனாலை குறிப்பிட்ட சதவீதம் கலக்கிறது மூலமாக அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பினுடைய அளவை நம்ம குறைக்கலாம் அப்படின்லாம் ஒரு வெர்ஷன் வச்சாங்க. சரி, இந்த எத்தனால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு தான் எத்தனால். அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த டாஸ்மாகில் கிடைக்கிற சரக்கு வகைகளில் இருக்கக்கூடியது இந்த எத்தனால் அப்படிங்கிறது கலந்து தான் இந்த சரக்கு வகைகள்லாம் தயாரிக்கப்படுது. அப்போ எத்தில் ஆல்கஹால்னால் இது எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் கரும்புலேருந்து தான் எடுக்கிறாங்க. கரும்பு சாறை எடுத்து அந்த சாறை ஈஸ்ட் போட்டு நொதிக்க வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணி அதுக்கு பிறகு அதை டிஸ்டிலேஷன் பண்ணி இந்த எத்தனால் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுது. ஸோ கரும்புலேருந்து மட்டும்தான் தயாரிக்கப்படுதான்னு கேட்டால் கரும்பு, அரிசி, சோளம் இந்த மாதிரி பல தானிய வகைகளில் இருந்து கூட எத்தனால் தயாரிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் பெரும்பாலும் எத்தனால் தயாரிக்கப்படுறது அப்படிங்கிறது கரும்புலேருந்து தான். கிட்டத்தட்ட இந்தியாவின் எத்தனால் தேவையில் 85% அப்படிங்கிறது கரும்புலேருந்து தான் தயாரிக்கப்படுது. ஒரு 10% அரிசியிலேருந்து தயாரிக்கப்படுது. ஒரு 5% சோளம் மாதிரியான தானியங்கள்லேருந்து தயாரிக்கப்படுது. சரி, இப்போ இந்த எத்தனால் கலந்ததுனால என்ன நடந்தது, ஏன் வட மாநிலங்கள் பற்றி எரியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எத்தனால் கலந்த இந்த E20 நடைமுறைக்கு வந்த பிறகு பெரும்பாலான 2 வீலர் 4 வீலர் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா மைலேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் அடிபட்டிருக்கு. மைலேஜ் குறையிறது அப்படிங்கிறத எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய விவாதமாக மாறி இருக்கு. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வண்டியில் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா அது வண்டி ஒரு 50 கிலோமீட்டர் போகுது ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பெட்ரோல் போட்டோம்னா அது 45 போனாலே அது பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் 20% எத்தனால் கலந்துருப்பதனால வண்டியினுடைய மைலேஜ் அப்படிங்கிறது பெரிய அளவில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிறது பெரிய விவாதமாக மாறி இருக்கு. அப்போ வண்டி மைலேஜுங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வண்டியினுடைய என்ஜினே ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிறது அப்படிங்கிற பிரச்சனைகளை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணி அதையெல்லாம் இன்ஸ்டாகிராமில் வீடியோவாக போட்டு வண்டியெல்லாம் போகும்போதே நிற்கிறது, நடுவழியில் நின்று பிரச்சனை பண்ணுறது, ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வண்டிகளுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தொடர்ச்சியாக சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக எத்தனால் என்ன பண்ணுது அப்படின்னா, என்ஜினில் இப்போ நம்ம ஓட்டுற வண்டி பழைய 2023க்கு முன்னாடி இந்தியாவில் வந்த எல்லா வண்டியும் பார்த்தோம்னா E20ங்கிற அந்த எத்தனாலை தாங்குவதற்கான கெப்பாசிட்டியோட தயாரிக்கப்பட்ட வண்டி கிடையாது. எத்தனால் என்ன பண்ணும்னா என்ஜினில் ஒரு விதமான கரோஷனை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதாவது அது ஒரு மாதிரி அரிப்பு அல்லது துருபிடிக்க வைக்குது என்ஜினை. அதனால் என்ஜினுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பாதிக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எத்தனால் ஆவி ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு வண்டியை நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் எடுக்காமல் ஒரு இடத்த நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த வண்டி ஸ்டார்ட்டே ஆகிறது இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் இந்த E20 நடைமுறைக்கு வந்த பிறகு பலராலும் எழுப்பப்படுது. சரி, இதெல்லாம் ப்ராப்ளம். இதனால் நல்லதே நடக்கலையான்னு கேட்டால் இந்திய அரசாங்கம், ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் எத்தனால் 10 அப்படிங்கிறது முன்னாடி நடைமுறையில் இருந்தது, இப்போ எத்தனால் 20 மாற்றினதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னா, நம்ம இறக்குமதியில் கணிசமான அளவுக்கு ஆயிலை குறைச்சிருக்கிறோம். அதனால் இந்திய அரசுக்கு 1.8 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது அந்நிய செலவாணியில் சேமிப்பாக மாறி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லையா அப்படின்னு ஒன்றிய அரசு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் சராசரி மக்களால் நமக்கு எழுற கேள்வி என்னென்னா, அரசுக்கு 1.8 லட்சம் கோடி லாபம் வந்துடுச்சு, ஆனால் அந்த லாபம் ஏன் சாதாரண மக்களினுடைய கைகளுக்கு போகலை அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. ஏன்னா லாபம் அரசுக்கு வந்துருச்சு, குறைந்த விலையில் நீங்கள் பெட்ரோலை கொடுக்குறீங்க எத்தனாலை மிக்ஸ் பண்ணி. ஆனால் ஏன் பெட்ரோல் விலையை E20 நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு பெட்ரோல் விலையை ஏன் குறைக்கவில்லை
அந்த பயனை ஏன் நீங்கள் கன்சியூமருக்கு கொண்டு வரல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியாக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த வண்டி ஒரு பக்கம் மைலேஜ் ட்ராப் ஆகுது, என்ஜின் பாதிக்கப்படுது, இதெல்லாம் ஆல்ரெடி கன்சியூமருக்கு கூடுதல் செலவாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் பெட்ரோல் விலையும் குறைக்கப்படலை. அப்போ இது ஒரு பெரிய சிக்கலாக இந்த ஒரு பக்கம் லாபக்கணக்கை ஒன்றிய அரசு காட்டுகிற அதே நேரத்தில் சாதாரண மக்களுக்கு இது நஷ்டக்கணக்காக மாறிக்கிட்டு இருக்கு. சரிப்பா, இதெல்லாம் இருக்கட்டும், மக்கள் கொஞ்சம் நாடு நல்லா இருக்கணும்னா மக்கள் கொஞ்சம் நஷ்டப்பட்டா என்ன அப்படின்னு ஒரு வாதத்தை இன்னொரு பக்கம் கொண்டு வருவாங்க. இதனால் எத்தனால் கலந்ததுனால உங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்புங்கிறது குறையுது இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வைப்பாங்க. ஆனால் அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு குறையுது அப்படிங்கிறதுலையுமே கூட பல விஞ்ஞானிகள் மாறுபடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 50% அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு எத்தனாலை கலந்த பிறகு 20% எத்தனாலை கலந்த பிறகு குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கிளைம் வைக்கப்படுது. ஆனால் நிறைய விஞ்ஞானிகள் கட்டுரை எழுதுகிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா 50%ங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது, 5% தான் இதில் குறைக்கப்பட்டிருக்கு, கார்பன் மோனாக்சைடு வெளிவர்றது அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த டிஸ்டில்லேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸின் போது நிறைய ஹீட்டு ரிலீஸ் ஆகி அப்போ வெளியாகிற வாயுக்கள் உருவாக்குற அந்த மாசுபாடெல்லாம் இதில் கணக்கில் எடுத்துக்கப்படலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு மிக முக்கியமான சிக்கல் நாட்டுக்கு இந்த எத்தனால் 20 இருக்குது. இது பெரிதாக இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் பேசப்படலை. அது என்ன சிக்கல் அப்படின்னா, நீங்கள் 2003 0.3% கலந்தீங்க, அப்புறம் 1%, 10% ஆச்சு, இப்போ 20% கலக்குறீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க ஓடுற எல்லா வண்டியிலையும் இன்றைக்கி 20% எத்தனால் இருக்குது. அப்போ இந்த 20% எத்தனாலை தயாரிக்கணும்னா அவ்வளோ ப்ரொடக்ஷன் இந்தியாவில் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லைங்களா. அப்போ அவ்வளோ ப்ரொடக்ஷன் இந்தியாவில் நடக்கணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனாலை நிறைய கொள்முதல் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு அவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன திட்டம் அரசு போடுறாங்க அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 85% கரும்புலேருந்து தயாரிக்கப்பட்டுச்சு, 10% அரிசியிலேருந்து தயாரிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா எத்தனால். அப்போ எத்தனால் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அரிசியிலேருந்து எத்தனால் தயாரிக்கிற ப்ராசஸை அதிகப்படுத்துகிறாங்க. அதாவது 10% இருந்த அரிசியிலிருந்து தயாரிக்கப்படுற எத்தனாலின் அளவை 45% அதிகப்படுத்தணும். டோட்டல் எத்தனாலில் அரிசியிலிருந்து தயாரிக்கப்படுறது அப்படிங்கிறது 45% அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அரிசியிலிருந்து அதிகப்படுத்தணும்னா அரிசி எங்கே இருக்கும், அரிசி எங்கேருந்து கிடைக்கும்? அப்போ ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா குடோன்லேருந்து அரிசியை ஃபியூவலுக்காக, எரிபொருளுக்காக டைவெர்ட் பண்ணணும். ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிறது என்னென்னா, மக்களுக்கு இன்றைக்கி ரேஷன் கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய அரிசிலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த அரிசி ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா குடோன்லேருந்து போகக்கூடிய அரிசி தான். அப்போது நீங்கள் 45% எத்தனால் தயாரிக்கணும்னா மக்களுக்கு போகக்கூடிய உணவாக இருக்கக்கூடிய அரிசியை தான் டைவெர்ட் பண்ணி ஃபியூவலுக்கு அனுப்பி வைக்கணும். இப்போ இதுக்காக என்ன நடந்திருக்குது ஆல்ரெடின்னு பார்த்தோம்னா, 2022 ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா குடோன்லேருந்து 10 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி எத்தனால் தயாரிப்பதற்காக விற்கப்பட்டுச்சு. ஆனால் 2025-26 எடுத்துக்கிட்டோம்னா அது 52 லட்சம் மெட்ரிக் டன்னாக அதிகரிச்சிருக்கு. அப்போ பெரும்பான்மையான உணவு அரிசியினுடைய பகுதி அப்படிங்கிறது எரிபொருளுக்காக டைவெர்ட் பண்ணப்படுது. சரி, மாற்றுறதுல என்ன சிக்கல்? நாங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய அரிசியை தான் கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. மாற்றுறதுனால என்ன சிக்கல்? அரிசியை எரிபொருளாக மாற்றுறதுனால என்ன சிக்கல்னு கேட்டோம்னா, உலக பசி குறியீடு அப்படின்னு ஒன்று இருக்குது, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோம்னா 127 நாடுகளில் இந்தியா 105வது இடத்துல இருக்குது. உலகத்தின் மிக மோசமான பசியோடு மனிதர்கள் வாழக்கூடிய நாடுகளில் இந்தியா ஒன்று. பெரும்பாலான மக்கள் பசியோடு இரவு உணவை எடுத்துக்கொள்ளாமல், பல வேளை உணவுகளை எடுத்துக்காமல் தூங்க போகிற நாடாக இந்தியா இருக்குது. அப்படி பசி குறியீட்டில் இவ்வளோ பின்தங்கி இருக்கக்கூடிய இந்தியாவில் தான் உணவுக்காக இருக்கிற அரிசியை எடுத்து எரிபொருளுக்காக டைவெர்ட் பண்ணுற வேலையில் ஒன்றிய அரசு ஈடுபடுது. இது உணவு செக்யூரிட்டி, ஃபுட் செக்யூரிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் பொல்யூஷனை இது பண்ண போகிறோம், எத்தனால் கலக்க போகிறோன்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகையில் ஏற்கத்தக்கது அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. சரி, இப்போ இருக்கிற அரிசியை எடுத்து கொடுத்துட்டீங்க, அப்போ மக்களுக்கு அரிசி பத்தாமல் போகும். அப்போ இனிமேலும் உங்களுக்கு கூடுதலாக அரிசி வருஷம் வருஷம் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணணும்? அரிசி விளைகிற பரப்பு, லேண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னொரு பக்கம் கரும்போட இதையும் இன்க்ரீஸ் பண்ணணும், கரும்பு விளையிற லேண்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ கரும்பு விளையணும் அப்படின்னா தண்ணி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தேவைப்படும்.
அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 1 லிட்டர் எத்தனால் தயாரிக்கணும் அப்படின்னா எவ்வளோ லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2860 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 1 லிட்டர் எத்தனால் தயாரிக்கிறதுக்கு 2860 லிட்டர் அப்படிங்கிறது மினிமம், குறைந்தபட்சம் 2860 லிட்டர்லேருந்து 10,000 லிட்டர் தண்ணி வரை 1 லிட்டர் எத்தனாலை தயாரிக்கிறதுக்கு செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கி இந்தியா முழுக்க 10 E10 E20 மாற்றுறதுக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி செலவு செய்யப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, வருஷம் பார்த்தோம்னா 1700 கோடி லிட்டர் எத்தனாலை நாங்கள் கொள்முதல் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்றிய அரசினுடைய விஷன் டாக்குமெண்ட் சொல்லுது. இப்போ 1700 கோடி லிட்டர் எத்தனால் தயாரிக்கணும்னா 48,62,000 கோடி லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். இதை டிஎம்சி கணக்கில் நம்ம சொன்னோம்னா 1716 டிஎம்சி தண்ணி. இன்றைக்கி தமிழ்நாடு கர்நாடகா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காவிரி தண்ணியினுடைய அளவு எவ்வளோ தெரியுங்களா? தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக கொடுக்க வேண்டிய காவிரி தண்ணியினுடைய அளவு வெறும் 175 டிஎம்சி தண்ணிக்காக தான் இன்றைக்கி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். கர்நாடகாவோட காலங்காலமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த E20 தயாரிப்பதற்காக, எத்தனாலை தயாரிப்பதற்காக 1716 டிஎம்சி தண்ணீர் அப்படிங்கிறது செலவு செய்யப்படும்னா, நிலத்தடி நீர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் துடை தெரியப்படும். தண்ணி, குடி தண்ணீர் தேவைக்காக இருக்கக்கூடிய தண்ணீர் எரிபொருள் தேவைக்காக மாற்றப்படும். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸ் சைன் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் எடுத்திங்கன்னா, நீங்கள் சோளம் இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, உணவு தானியங்கள்லாம். இதில் எந்தெந்த உணவு தானியங்கள்லாம் அதிகமாக எத்தனால் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்கன்னா, கோழி தீவனமாக இருக்கக்கூடிய உணவு தானியங்கள் இதெல்லாம் எடுத்து எத்தனாலுக்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி கோழி பண்ணைகளில், நாடு முழுக்க கோழி பண்ணைகளில் கோழிகளுக்கு உணவு தீவனமாக இருக்கக்கூடிய தானியங்கள் எத்தனாலுக்காக மாற்றப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, தீவனங்கள் பற்றாக்குறையாகும். அப்போ ப்ரொடக்ஷன் கம்மியாகும், அல்லது தீவனங்களுக்கான டிமாண்ட் அதிகமாகும். அப்போ இது ரெண்டுமே நடந்தது அப்படின்னா என்ன நடக்கும்னா, அங்கே உணவு தீவனத்தினுடைய விலை அதிகமாகும் போது முட்டை, கோழி இறைச்சி இது ரெண்டுத்தினுடைய விலையுமே அதிகமாகும். இன்றைக்கி இந்தியாவில் ஊட்டச்சத்து பற்றாக்குறையுள்ள மக்கள் அதிகமாக உள்ள நாடாக இந்தியா இருக்கும்போது, இங்கே அவங்களுக்கு குறைந்த விலையில் புரோட்டீன் சோர்ஸாக இருக்கிறது பார்த்தோம்னா முட்டையும் கோழி இறைச்சியும் தான். அப்போ இது ரெண்டுமே மிகப்பெரிய அளவில் விலை உயர்வை சந்திக்கும். இந்த E20னால் இந்த பாதிப்பு அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாதது. அடுத்ததாக லேண்டு. இப்போ இவ்வளோ உற்பத்தி பண்ணோன்னா தண்ணி செலவு பண்ணால் மட்டும் போதுமா? இதெல்லாம் பண்ணால் மட்டும் போதுமா? லேண்டு தேவைப்படும்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய லேண்டை வச்சுக்கிட்டே எல்லாருக்கும் சோறும் போட்டு எல்லாருக்கும் எரிபொருளையும் தயாரித்து கொடுத்துட முடியுமா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, லேண்டை கூடுதலாக, விவசாய நிலத்தை, அதாவது உணவுக்காக பயன்படுத்தப்படுகிற லேண்டை கூடுதலாக எரிபொருளுக்காக மாற்றணும். அப்போ அது எவ்வளோ மாற்ற வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆய்வு பண்ணி இன்ஸ்டியூட் ஃபார் எனர்ஜி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அவங்களோட ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, 30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் லேண்டு கூடுதலாக எரிபொருள் தயாரிப்பதற்கான, பயிர்களை விளைவிப்பதற்கான லேண்டாக மாற்றணும். உணவு தயாரிச்சிருக்கக்கூடிய லேண்டில் கூடுதலாக இப்போ இருக்கிறது இல்லாமல் 30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், 30,000 ஸ்கொயர் மீட்டர் கிடையாது, ஸ்கொயர் கிலோமீட்டர் லேண்டை நீங்கள் எரிபொருளுக்காக, E20க்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுவுமே ஃபுட் செக்யூரிட்டியில் மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கும். சரிப்பா, இந்த எத்தனால் 20 ஆக்காமல் பெட்ரோலை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த சுற்றுச்சூழலை மாசுபாடை குறைக்கிறதுக்கு, அல்லது நம்ம ஆயில் இம்போர்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, அதற்கும் தீர்வை அந்த நிறுவனம் முன்வைக்கிறாங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் லேண்டில் இவ்வளோ பெருசு கன்வெர்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, 30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், இவ்வளோ பண்ண தேவையில்லை. இன்றைக்கி உலகமே எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா, இன்னும் சில ஆண்டுகளில் நாங்கள் முழுமையாக எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறத நோக்கி நகர்வோம், அதை நோக்கி எங்களுடைய பயணம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிற பயணத்தில் எதுக்கு திடீர்னு பெட்ரோலில் எத்தனாலை கலக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது உள்ளே வரணும் அப்படிங்கிற முக்கியமான கேள்வி. நீங்கள் இதை நோக்கி நகர்றீங்களா, அல்லது பெட்ரோலில் இருக்கிற பெட்ரோல் வண்டியில் எத்தனாலை கலக்கிறத நோக்கி நகர்றீங்களா அப்படிங்கிறது முக்கியமான கொஸ்டின். ஏன் இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னா, இந்தியாவில் பெரும்பாலான வண்டிகள் அப்படிங்கிறது இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ரோட்டில் ஓடுற வண்டியில் பெரும்பாலான வண்டி பார்த்தோம்னா எல்லாமே பழைய வண்டி தான்.
2015 மாடலாக இருக்கும், 19 மாடலாக இருக்கும், 10 மாடலாக இருக்கும், 2008 மாடலாக இருக்கும். இப்படி தான் வண்டிங்க பெரும்பாலான 90% வண்டி இப்படி ஓடுறது தான். எல்லாமேலாம் புது வண்டிலாம் கிடையாது. அப்போ இந்த வண்டிகள் எதுவும் E20க்காக தயாரிக்கப்பட்ட வண்டி கிடையாது. அப்போ இது எல்லாமே பாதிப்பை சந்திக்க போகிற வண்டிகள். அப்போ இவ்வளோ பாதிப்போட எதுக்கு நீங்கள் இதை நோக்கி நகர்றீங்க அவசரமாக அப்படிங்கிறது கேள்வி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரானிக் வெஹிக்கிளாக நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸை ஓட வைக்கிறதுக்கும் கரண்ட் தேவைப்படும் இல்லைங்களா? அப்போ அந்த கரண்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அடிஷ்னலாக இந்த லேண்டை மாற்றுறேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதில் ரெனியூவபிள் எனர்ஜியை சோலார் மாதிரியான ரெனியூவபிள் எனர்ஜியை தயாரிக்கிறதுக்காக அந்த லேண்டில் ஒரு சின்ன பகுதி லேண்டை மாற்றினாலே உங்களால் அந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸுக்கு தேவையான பவரை ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா, ஒரு ஹெக்டேரில் சோலார் பிளான்ட் போட்டு அதிலிருந்து நீங்கள் கரண்ட்டு தயாரிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அதன் மூலமாக ஒரு வண்டி எவ்வளோ தூரம் ஓடுமோ அந்த தூரத்தை இப்போ சோளத்திலேருந்து எத்தனால் தயாரித்து ஓட வைக்கணும் ஒரு வண்டி அப்படின்னா, இதில் ஒரு ஹெக்டேர் நிலம் பயன்படுதுன்னா அங்கே 187 ஹெக்டேர் சோளம் போடணும். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் சோலார் எனர்ஜி தயாரிக்கிறதுக்கும் எத்தனாலை தயாரிக்கிறதுக்கும் இடையில் 1 ஏக்கர் அப்படிங்கிறது இங்கே 187 ஏக்கராக தேவைப்படுது. அப்போ லேண்டு பயன்பாட்டை நீங்கள் ரெனியூவபிள் எனர்ஜிக்காக மாற்றுறீங்க அப்படின்னா குறைவான லேண்டை கன்வெர்ட் பண்ணுவதன் மூலமாக எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸை அதிக அளவில் அதுக்கான பவரை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற முக்கியமான சஜஷனை வைக்கிறாங்க. அப்போ இந்த E20 அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஃபுட் செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி தண்ணி பற்றாக்குறையை உருவாக்கி லேண்டை கன்வெர்ட் பண்ணி உணவுப் பொருட்களுடைய விலையை அதிகப்படுத்தி புரத சத்துக்களினுடைய விலையை அதிகப்படுத்தி இது எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாத்துக்கும் மேலே வண்டியினுடைய மைலேஜையும் குறைச்சி வண்டியையும் டேமேஜ் பண்ணி இவ்வளவு பாதிப்புகளுக்கு இடையில் இந்த E20 அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. ஆனால் இது எல்லாத்தையுமே பண்ணாமல் ஒரு வழி சோலார் எனர்ஜி மூலமாக ரெனியூவபிள் எனர்ஜி மூலமாக எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் மூலமாக பண்ண முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கும்போது ஏன் இதை செய்யாமல் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது எழுப்பப்படுது. அப்போ இதுக்கு பதில் சொல்லும் போது ஒன்றிய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இந்தியா மட்டும்தான் E20 பண்ணுதா, உலகத்தில் மற்ற நாடுகள்லாம் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இன்றைக்கி அமெரிக்கா, ஐரோப்பா மாதிரியான பெரிய வளர்ந்த நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா எந்த நாடுகளுமே இன்னும் E20யை நோக்கி நகரலை. அவங்க எல்லாருமே E10ல் தான் இருக்கிறாங்க. E20ங்கிறது அந்த வளர்ந்த நாடுகள்லேயே டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இவங்க E20 நகர்ந்துட்டாங்க. 2030க்குள்ளே நாங்கள் E30க்கு போயிடுவோம்னு சொல்கிறாங்க. ஏன்பா அமெரிக்காவிலே பண்ணலை, ஐரோப்பாவிலே பண்ணலை, நீ ஏன்பா அதுக்குள்ளே அவசரப்படுற அப்படின்னு கேட்டால், பிரேசிலை பாரு, பிரேசிலில் மாடல் இல்லையா, பிரேசில்லாம் E30 தாண்டி போயிட்டுருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பிரேசிலையும் இந்தியாவையும் ஒப்பிடவே கூடாது. அடிப்படையில் ஏன் ஒப்பிடக்கூடாதுன்னா, பிரேசிலில் இந்த எத்தனால் கலக்கிறது அப்படிங்கிறது 1973லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போயிலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எத்தனால் கலக்கிறது அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. வெறும் கலக்கிறத மட்டும் இன்க்ரீஸ் பண்ணல. அப்போயிலேருந்தே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க நாட்டில் தயாரிக்கிற வாகனங்கள் அதையும் பார்த்தோம்னா எத்தனாலை கூடுதலாக கலந்தாலும் பாதிக்காத வாகனங்களாக தயாரிச்சுக்கிட்டே வந்தாங்க. அப்போ இன்றைக்கி பிரேசிலை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஊரில் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 100% எத்தனாலில் மட்டுமே ஓடக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி அங்கே அதிக அளவில் உற்பத்தி ஆகிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஊரில் அதெல்லாம் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கூட இல்லை. அப்போ பிரேசில் ஆல்ரெடி அவங்க எத்தனால கலக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாகன உற்பத்தியையும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டாங்க. ஆனால் நம்ம ஊரில் வாகன உற்பத்தியை எத்தனால கலந்தால் என்ன பாதிப்பு வருமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றாமல் அவசரமாக கலக்கிறத மட்டும் அதிகமாகிட்டே போகிறாங்க. இதனால் வண்டி பாதிக்கப்பட்டு இன்றைக்கி 2030ல் நீங்கள் 30% அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே ஊருக்குள்ளே பாதி வண்டி இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய வண்டி 2030ல் ஓட்ட முடியாத வண்டியாக போயிடும். அப்போ எல்லாரும் மைலேஜை இழந்து எல்லாத்தையும் இழந்து உணவுப் பொருள் அதிகமாகி 2030ல் நம்ம புது வண்டியும் சேர்த்து வாங்கணும் காசு கொடுத்து. அப்போ இவ்வளவு பிரச்சனை இந்த எத்தனால் பெட்ரோலில் கலக்கிறதுல இருக்குது. அப்போ ஒரு அடிப்படை கட்டமைப்பே செய்யாமல், இங்கே இருக்கக்கூடிய வாகன விதிகளில் அடிப்படை மாற்றங்களை செய்யாமல், எதையுமே செய்யாமல் இங்கே அவசரமாக எத்தனால கலக்கிறத பண்ணுறாங்க. அது இன்றைக்கி நிதின் கட்கரியை நோக்கி மிகப்பெரிய கேள்வியாக மாறி இருக்குது. அவருடைய மகனின் நிறுவனங்கள் எப்படி இவ்வளவு லாபம் சம்பாதித்தது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்வியாக மாறி இருக்குது. ஸோ எத்தனால் 20க்கு எதிராக ஒரு சர்வே நடத்தப்பட்டுச்சு. குறிப்பாக பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில் நடத்தப்பட்ட அந்த சர்வேவில்
பாஜக ஆதரவாளர்களாக இருக்கிறவங்களே 48% பேர் எத்தனால் 20 கலப்பதில் E20 பெட்ரோலில் கலப்பதில் அதிருப்தியாக இருக்கிறார்கள். இது பாஜக அரசுக்கு நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு சர்வே வெளியில் வந்திருக்குது. அப்போ இதனால தான் இன்றைக்கி என்ன ஆரம்பிச்சிருக்குன்னா, ஒன்றிய அரசு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இதை பற்றி கேம்பெயின் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் அவங்க அதை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளோ நாளாக அறிவிச்சிட்டு ஜாலியாக இருந்தவங்க இப்போ தான் அதுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க, இன்றைக்கி உட்காந்து விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த சர்வேயினுடைய முடிவு அவங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, மைலேஜ் கொஞ்சம் கொஞ்சம் குறையலாம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க, ஆனால் வண்டிக்கெல்லாம் பாதிப்பு இல்லை அப்படின்னு இன்னொரு உருட்டை உருட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் கார் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூடிய பல நிபுணர்கள் மறுத்து, பல ஒயர் மாதிரி பல வாகனங்களை பற்றி எழுதக்கூடிய மேகசின்ஸ் இதிலெல்லாம் பல பேர் கட்டுரைகளை எழுதிக்கிட்டு இருக்காங்க. எத்தனால் 20 அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வாகனங்களை பாதித்திருக்கிறது அப்படிங்கிறத. ஸோ இதை ரொம்ப நாளைக்கு ஒன்றிய அரசு மறைத்து கொண்டே போக முடியாது. இந்த விவகாரம் இப்போது மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது.